MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் சரி, T20 வேர்ல்ட் கப் 2024க்கும் சரி, இப்பவும் சரி, திரும்பி வந்து பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பயங்கர ஹாப்பியான மூமெண்ட் நேர்லாம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ ஒரு ட்ரீமை கிரியேட் பண்ணுது பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது அவ்வளோ அழகான விஷயம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு கிரியேட் ஹிஸ்டரி அப்படின்னு. இந்தியா கண்டிப்பா வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்னு சொன்ன அதே பல வாய்கள் சவுத் ஆப்பிரிக்காட்ட தோத்தவனையும் குவாலிஃபை ஆகிறதே கஷ்டம், அவ்வளவுதான் அப்படி இப்படின்னாங்க. அழகா இந்த பக்கம் வந்து தோனி, அந்த பக்கம் ரோஹித் சர்மா, நடுவில் ஜெய்ஷா உட்கார்ந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏன்னா மூணு பேருமே ஒவ்வொரு வகையில கிரிக்கெட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நீங்க கேட்கலாம், சார் அவங்க ரெண்டு பேரும் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ், ஜெய்ஷா என்ன பண்ணா நீங்க கேட்கலாம். கரெக்டா குவார்டர் ஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட 97 அடிச்சாரு. ஃபைனல்ஸ்ல 89. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல்ஸ் மாதிரியே இல்ல. சஞ்சு சாம்சன் ரொம்ப பிரஷரே இல்லாம சூப்பரா விளையாடினாரு. சஞ்சு சாம்சன் அவருடைய குற்றங்களை திருத்திக்கிட்டாரு. எப்ப பாரு சிக்ஸ் அடிக்கிறது ஹீரோ இல்ல, பாலுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றதுதான் ஹீரோயிசம். கிரெடிட்டா முதல்ல கௌதம் கம்பீருக்கு கொடுங்க. அழகா ஃபிளிக் ஷாட்ஸ் ஆடினார் பாஸ், பாத்தீங்களா? வெறுமனை டச் பண்ணி கிரீஸுக்கு பின்னாடி எல்லாம் ரன் கொண்டு வந்தாரு. அபிஷேக் சர்மாக்கு அழகா கிளிக் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவர் 28 பால் 40 ரன் அபிஷேக் சர்மாக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. இது வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடின பிளாக் சாயில் கிடையாது, நேத்து விளையாடின மிக்சட் சாயில். பவுலிங்ல பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் சார் நேத்து பேசியே அவன் அவர் பின்னால் அவனோட விக்கெட்டை எடுக்கலாம்னா மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா போயிருக்கும். நான் அக்சர் பட்டேல் வில் ஹாவ் 2 விக்கெட்ஸ்னு சொன்னேன், அது அப்படியே நடந்துச்சு. அண்ட் எக்ஸாக்ட்லி அவர் வந்து பின்னோட விக்கெட் எடுப்பார்னு அஸ்வினுமே சொல்லியிருந்தாரு. அண்ட் தட் ஆல்சோ ஹேப்பன் எக்ஸாக்ட்லி. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் இந்தியா 3rd டைம் வேர்ல்ட் சாம்பியனாக ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நம்ம வின் பண்ணதில்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அந்த ரெக்கார்டையும் பீட் பண்ணி நேற்று இந்தியா சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஆனால் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப்பை இந்தியா தான் வின் பண்ணணும்னு. நம்மளும் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். மேட்ச் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா தடவை இந்தியா வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போதும், சாம்பியன்ஷிப் ஜெயிக்கும் போதும், நான் சொல்றது கடந்த சில வருடங்களா நான் நம்ம சேனலோட பயணிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த T20 50 ஓவர் வேர்ல்ட் கப் தோத்தப்பவும் நம்ம சேனல்ல போட்ட வீடியோ இட் வாஸ் a very good reach. அதே மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் சரி, T20 வேர்ல்ட் கப் 2024க்கும் சரி, இப்பவும் சரி, திரும்பி வந்து பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பயங்கர ஹாப்பியான மூமெண்ட் நேர்லாம். ஒரு அழகான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய குழந்தை 5 வயசு ஆகுது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வேற ஒரு கேமுக்கான ஒரு கப்பு ஒண்ணு இருக்கு. அந்த கப்பை எடுத்துக்கிட்டு, அப்பா ரோஹித் சர்மா, அவர் சூரியகுமார் எதுவும் சொல்ல வரல, 5 வயசு தான், ரோஹித் சர்மா கப்பு வந்து இப்படி தூக்குவாருப்பா அப்படின்னு, இப்படி தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா செலிப்ரேட் பண்ணும்போது நானும் செலிப்ரேட் பண்ணுவேன், கப்பை வச்சுட்டு உட்காந்து அப்படியே தூங்கிட்டான் சோஃபால. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எவ்வளவு ஒரு ட்ரீமை கிரியேட் பண்ணுது பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது அவ்வளவு அழகான விஷயம். ஒரு 5 வயசு குழந்தை இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்லுது அப்படின்னா, அப்ப அது ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு மூழ்கி இருக்கு, அந்த ஒரு ஆம்பிஷன் இப்பவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மொமெண்ட்டை இந்தியா திருப்பி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கெஸ் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு கிரியேட் ஹிஸ்டரி அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தான் 1.5 வருஷமா இந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரெடிட் ஹேஸ் டு பி given to கௌதம் கம்பீர் ஆல்சோ ஈக்குவலி. உங்களுக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் ஸ்விட்ச் பண்ணாலும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. பட் அது இந்த வேர்ல்டு கப்ல எவ்வளவு பயனுள்ளதாச்சு அப்படின்றது நீங்க பாத்தீங்க. ஏன்னா ஒரே டெம்ப்ளேட்ல ஒரு டீம் விளையாடிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆஸ்திரேலியா மாதிரி டீம் எல்லாம் அதுக்கு ஒரு கட்டாங்கட்டி தூக்கிடுவாங்க. அப்படிதான் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆச்சு. ஆனா அந்த ஒரே டெம்ப்ளேட் இல்லாம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் என்னோட பேட்டிங் ஆர்டர் ஸ்விட்ச் பண்ணுவேன், அதுக்கு என் பிளேயர்ஸும் ரெடியா வச்சுப்பேன். அவர் பண்ண ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே பெய்ட் ஆஃப். ஆனா இன்னொன்னும் நீங்க கவனிக்கணும், இந்தியா கண்டிப்பா வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்னு சொன்ன அதே பல வாய்கள் சவுத் ஆப்பிரிக்காட்ட தோத்தவனையும் குவாலிஃபை ஆகிறதே கஷ்டம், அவ்வளவுதான் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் இந்த இந்தியாவை எதிர்க்கக்கூடிய போர்சஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து, நீங்க பாகிஸ்தானை கலாச்சிங்களா, ஆஸ்திரேலியாவை கலாச்சிங்களா, இப்ப என்னாச்சுலாம் பேசினாங்க. அப்பவும் நான் சொன்னேன், இந்த இதுக்கு முன்னாடி நீங்க நியூசிலாண்டை வின் பண்ணதே இல்ல. எக்ஸாக்ட்லி. அப்ப சோ நான் சொன்னேன் இந்தியா வந்து ஜெயிக்கும்னு. இன்ஃபேக்ட் சூரியகுமார் யாதவ் 2024 வேர்ல்ட் கப் தூக்கி இந்த அந்த தம்ப்நெயில் வச்சு நான் போட்டிருந்தேன். சோ அது ரியல் ஆயிருக்கு. நியூசிலாண்டை தோக்கடிக்க முடியாது, இது வரைக்கும் தோக்கடிச்சது இல்ல T20 வேர்ல்டு கப் மேட்சஸ்ல அப்படிங்கறது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி சூப்பரா ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஃப்ளையிங் கலர்ஸ்ல. டீமோட எஃபர்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம். நேத்து அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். தோனி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, இப்ப சூரியகுமார் யாதவ், 3 T20 வேர்ல்டு கப் வின்னர்ஸ். இவங்களை பத்தி சொல்லுங்க சார். 2023 வேர்ல்டு கப் வந்து நம்ம ஜெயிக்காதது காரணம் தோனி அங்க வரல அப்படின்றாங்க. ஒரு வகையில நான் லக் ஃபேக்டர்ன்ற விஷயத்துல நானுமே அதை சொல்லுவேன். அவர் அன்னைக்கு ஏன் அதை வரலன்னு தெரியல, எதுக்கு அந்த கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு எனக்கு தெரியல.
அழகா இந்த பக்கம் வந்து தோனி, அந்த பக்கம் ரோஹித் சர்மா, நடுவுல ஜெய்ஷா உட்கார்ந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏன்னா மூணு பேருமே ஒவ்வொரு வகையில கிரிக்கெட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நீங்க கேட்கலாம் சார் அவங்க 2 பேரும் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ், ஜெய்ஷா என்ன பண்ணான்னு நீங்க கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தானு நம்மளை விட சூப்பரா கிரிக்கெட்ல இருந்தாங்க, இப்ப எப்படி சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் இப்ப சூப்பரா பிசிசிஐக்கே நம்ம தான் காசு கொடுக்குறோன்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஜெய்ஷா இஸ் நாட் த ஒன்லி ஹீரோ தேர். ஆனா ஒரு விஷயம் நமக்கு ஏன் கிரெடிட் கொடுக்க விரும்புறோம்னா, அவர் வரும்போதே ரொம்ப நல்ல சிச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. அதை அவர் 2 மடங்கு ஆக்குனாரு. இன்னொன்னு, ஒரு சில ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிளேயர்ஸ் வரமாட்டாங்கன்னு இருந்ததெல்லாம் உடைச்சு இன்னைக்கு எல்லா பார்டர்ஸ் ஆஃப் இந்தியால இருந்தும் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்ப வந்து ரஞ்சி டிராஃபி சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க. அங்கேருந்து இன்னொரு பிளேயர் ஆல்ரெடி உம்ரன் மலிக்லாம் விளையாடி இருக்காரு, பட் இன்னொரு சூப்பரான பிளேயரும் வரப்போறாரு. நீங்க பாருங்க. ஸோ வி ஹவ் வைடன்ட் அவர் அபிலிட்டி பியாண்ட் ஆல் த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம். நேத்து வந்து 3 வேர்ல்டு கப் வின்னர்ஸ் 2007 அண்ட் 2024 அண்ட் 2026 சூரியகுமார் யாதவ் அங்க இருந்தாரு அப்படின்றது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, நீங்க பிளேயர்ஸ் வின் பண்ணவங்களை பத்தி சொல்றீங்க, கோச் பத்தி கம்பீர் அழகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த வெற்றியை நான் வந்து ராகுல் டிராவிடுக்கும் லக்ஷ்மணுக்கும் டெடிகேட் பண்ண விரும்புறேன். ஏன்னா ராகுல் டிராவிட் இந்த டீம் உருவானது முன்னாள் கோச் இந்தியன் டீமுக்கு. எஸ், அதே மாதிரி லக்ஷ்மண் வந்து பேக் எண்ட்ல எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு அவர் சொன்ன இதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. So all the legends who made cricket this successful for India எல்லாருமே அங்க இருந்தாங்க. நேத்து வந்து கொண்டாட்டம் தான் ப்ரோ எல்லாருக்குமே. கண்டிப்பா. ஏன்னா இப்போ மேட்ச் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் சார். இதுல முக்கியமான ஹீரோன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் சார். கரெக்டா குவார்டர் ஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட 97 அடிச்சாரு. நம்ம செமிஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா 89, ஃபைனல்ஸ்ல 89. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல்ஸ் மாதிரியே இல்ல. சஞ்சு சாம்சன் ரொம்ப பிரஷரே நம்ம சூப்பரா விளையாடினாரு. அதுக்கு அவர் கடைசியா கூட இன்டர்வியூ கொடுக்கும்போது சச்சின் அவருக்கு கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன், நல்ல கான்வர்சேஷன், நிறைய ஐடியாஸ் கொடுத்தாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அவர். சஞ்சு சாம்சன் பத்தி நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நம்ம கட்டுரையில எல்லாம் எழுதுவோம் தெரியுமா, முன்னுரை விரிவுரை, அந்த மாதிரி சொல்ல விரும்புறேன். முன்னுரை என்னன்னா, சஞ்சு சாம்சன் அவருடைய குற்றங்களை திருத்திக்கிட்டாரு. ஓகேங்களா, ஏன் என்னால டெலிவர் பண்ண முடியலன்ற கேள்வி அவரே கேட்டுக்கிட்டு, எப்ப பாரு 6 அடிக்கிறது ஹீரோ இல்ல, பாலுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கேம் ஸ்டைல் மாத்தினாரு. இன்னைக்கு சீங் தி ரிசல்ட் ஆசம். அவர் ஒரு பாடம். 1. 2வது, கிரெடிட்ட முதல்ல கௌதம் கம்பீருக்கு கொடுங்க. ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பதான் நான் சொல்ல போற விரிவுரை. ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் ஆன்சர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கௌதம் கம்பீருக்கு ஏன் கிரெடிட் கொடுக்கணும்னா, டஃப் டைமுக்கு டஃப் டைம் எல்லாத்துலயுமே சஞ்சு சாம்சனை பத்தி அவர் கொடுத்த இன்டர்வியூ பாருங்க. He is a fabulous player. You'll come back in flying colors. The sort of talent I see in him is exceptional அப்படிம்பாரு. திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தார், செம்ம டேலண்ட். ஏன்னா நம்ம ஆக்சுவல் கிரிக்கெட்ல பார்க்காத விஷயத்த பிராக்டிஸ் செஷன்ல கௌதம் கம்பீர் நோட் பண்ணிருக்காரு. சோ சஞ்சு சாம்சன் வந்து அந்த எப்ப பாரு ஹிட்டிங்ன்றத தூக்கி எறிஞ்சிட்டு பாலுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், பவுண்டரிஸ்ல டீல் பண்ணுன்ற மெச்சூரிட்டி கொண்டு வந்தா அவரால ஃப்ளையிங் கலர்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும்ன்றத தொடர்ந்து நம்மளது கம்பீர். இப்ப கூட ஒரு கட்ட கான்வர்சேஷன்ல பேசும்போது சொன்னாரு, இல்ல அவர் வந்து மீடியா பிரஷர்னாலதான் வந்து கௌதம் கம்பீர் வந்து சஞ்சு சாம்சன் திருப்பி கொண்டு வந்தார். யார் சொன்னா? ருத்ராஜ் கெய்க்வாட் டீம் கொண்டு வாங்க, மீடியா பிரஷர். எக்ஸாக்ட்லி, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து டீம் கொண்டு வாங்க, மீடியா பிரஷர் இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயரை டீம் கொண்டு வாங்க, மீடியா பிரஷர் இருக்கு. ஏன் கொண்டு வரல? ஏன்னா அவங்க T20க்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார் கம்பீர். தே ஆர் கிரேட் பிளேயர்ஸ், பட் T20 நான் சின்ன பசங்களை வச்சு பாத்துக்கிறேன், எனக்கு நீ 50 ஓவர் வேர்ல்டு கப் வேணும்னு அவங்களை வச்சிருக்காரு. அது வந்து சூப்பரான தாட். சோ இட் இஸ் கம்பீர்ஸ் டிசிஷன் டு பேக் அப் சஞ்சு சாம்சன். அவர் அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து அவரை டீம் அவுட் உட்காரவும் வச்சாரு. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, ரொம்ப சப்போர்ட் கொடுக்கறதும் எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுக்கும். KL ராகுல் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஒரு காலத்துல ஒரு மாசிவ் பிளேயர், நடுவுல கொஞ்சம் ஃபார்ம் போச்சு 2022-23ல. ஏன் தெரியுமா? ஓவர் பேக்கப்பும் கொடுத்தாங்க. சோ சில நேரங்கள்ல நீங்க கொஞ்சம் உட்கார வச்சு அவங்களை யோசிக்க விடணும். அதனாலதான் சஞ்சு சாம்சனை கொஞ்சம் டிராப் பண்ணாங்க, ரொம்ப நாள் சான்ஸ் கொடுத்தாங்க, கொஞ்சம் டிராப் பண்ணாங்க, ரொம்ப நாள் சான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னா, அவர் டெண்டுல்கரோட டிஸ்கஸ் பண்ணனாலயா இல்ல யுவராஜ் சிங்கோட இன்புட்ஸான்னு தெரியல, எல்லா பாலையும் தூக்கி அடிக்கிறத விட்டுட்டு பாலுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், பவுண்டரிஸ்ல டீல் பண்ணணும், ரொம்ப டஃபா இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும்ன்ற ஒரு சூப்பரான கிரிக்கெட்டை கொண்டு வந்தாரு. பஸ் அழகா ஃபிளிக் ஷாட்ஸ் ஆடினாரு. பஸ் பாத்தீங்களா, வெறுமனை டச் பண்ணி கிரீஸுக்கு பின்னாடி எல்லாம் ரன் கொண்டு வந்தாரு. இதுதான் நமக்கு வேணும். இந்த விஷயத்தை சஞ்சு சாம்சன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் ஹீரோ ஆயிட்டாரு. He has got the actual potential out. இப்ப நான் வந்து சஞ்சு சாம்சன் பத்தி பேசுறேன். நம்ம சேனல்ல நாம பேசியிருக்கோம், நீங்க திரும்பி போய் ரீவிசிட் பண்ணுங்க ஆடியன்ஸ்லாம். 2024 IPL எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து SRH கிட்ட சஞ்சு சாம்சன் கேப்டனா இருக்கிற RR டீம் தோத்துருக்கும். ஏன் தெரியுமா? அன்னைக்கு அந்த டீம்ல வந்து ஜெய்ஷ்வால் ஃபார்ம், பராகு ஃபார்ம், அதுக்கப்புறம் அந்த கீப்பர் ஒருத்தர், he was also playing wonderful. ஆனா
சஞ்சு சாம்சன் என்ன பண்ணிருப்பாரு, நீங்க எல்லாம் செமையா விளையாடுறீங்க, நான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றேன்ப்பா அப்படின்னு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்து லாஸ்ட் 4 ஓவர் இதே மாதிரி விளையாடி இருந்தா அன்னைக்கே ஐபிஎல்ல ஃபைனலாச்சும் போயிருப்பாரு நம்ம சஞ்சு சாம்சன். ஆனா என்னாச்சு, அந்த பாலை ஹிட் பண்ண ட்ரை பண்ணி 10 ரன்ல அவுட் ஆனார். அப்ப நான் சொன்னேன், சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட கத்துக்கணும், எப்ப பாரு 6 அடிக்க கூடாது, ஆப்பரண்ட்ல ஒருத்தர் நல்லா விளையாடுனா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். நேத்து அவர் அதான் பண்ணாரு பாத்தீங்களா. இந்த பக்கம் இன்ஃபேக்ட் இந்த டோர்னமெண்டோட கடைசி 2 மேட்சோட ஹீரோ சஞ்சு சாம்சன். ஆனா என்ன பண்ணாரு, கடைசி 3 மேட்ச்ல அவர் அததான் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி. அபிஷேக் சர்மாக்கு அழகா கிளிக் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவரு 28 பால் 40 ரன் அபிஷேக் சர்மாக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு. சோ அதுதான் ஒரு மெச்சூர்ட் கிரிக்கெட்டரோட வேலை. அதை அவர் பண்ணிட்டு அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட உடனே 6 எல்லாம் அடிக்கல. he was dealing with boundaries, லூஸ் பால்ஸ் 6 அடிச்சாரு. ஸ்ட்ரைட்ல கிரவுண்டோட லென்த் ரொம்ப கம்மி, சோ ஸ்ட்ரைட் 6 அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. பியூட்டிஃபுல் எக்ஸிகியூஷன். இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த கரெக்ஷன் அவர் பண்ணாரு, அவர் ஹீரோ ஆயிட்டாரு. அண்ட் திஸ் இஸ் நாட் ஓவர். இதுக்கப்புறம் ஒரு சச்சின் மாதிரி, ஒரு சேவாக் மாதிரி ஓப்பனிங்க்கு ஒரு இன்றியமையாத பேட்ஸ்மேனா சஞ்சு சாம்சன் வர போறாரு. ஏன்னா அவர் அவருடைய மிஸ்டேக்ஸை திருத்திட்டார். கண்டிப்பா சார். இந்த ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் 3 பேருமே சேர்ந்து ஒரு 15 ஓவர்ல 200 ரன் அடிச்சிட்டாங்க சார். ஆனா கடைசியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்தது. சூப்பரா விளையாடினாரு சார். 8 பாலுக்கு 25 ரன் கடைசியா வந்து அடிச்சாரு. அதுதான் நம்ம 250க்கு போக ரொம்ப உதவியா இருந்தது சார். இதுல பியூட்டி என்னன்னா, ஒரு சின்ன தப்பு நம்ம டீம் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா ரொம்ப ஆர்வமா உள்ள வந்துட்டாரு. ஓகேங்களா. ஹார்திக் பாண்டியாவும் ஸ்கையும் நம்ம குறைச்சி எடை போடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மேட்சே யூஎஸ்ஏ கிட்ட அடி வாங்கியிருந்தா எவ்வளவு அசிங்கமா போயிடும். அந்த மேட்ச்ல நின்னு 50 போட்டது சூரியகுமார் யாதவ். அந்த பிச் வந்து அந்த டைத்துல இட் வாஸ் நாட் ஆஃப் தட் கம்ஃபர்டபிள். ஆனா அவ்வளவு அழகா விளையாடினாரு. சோ எல்லாருமே ஹீரோஸ் தான். ஆனா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவரும் சரி, யாரு சூரியகுமார் யாதவும் சரி, ஹார்திக் பாண்டியாவும் சரி, கொஞ்சம் டஃப் பிச்சஸ்ல, கொஞ்சம் பவுன்சி ட்ராக்ல பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த லேட் ஆகிறதுக்கான அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த மேட்ச்ல நம்ம கிடையாது. ஏன்னா நியூசிலாந்து சரியா விளையாடல. இல்லன்னா இந்த பிச்சில் 250மே நம்ம கொஞ்சம் டஃபா ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடினா பிளாக் சாயில் கிடையாது. நேற்று விளையாடின மிக்சட் சாயில். அதுல ஸ்பின் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா பவுன்ஸுக்கும் வேரியேஷன், பேஸ் வேரியேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக். அதனால தான் கொஞ்சம் ஸ்லகிஷா நமக்கு தெரிஞ்சுது. ரெண்டாவது இந்த ஒரு பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் மிக்ஸ் சாயில், இது ரெட் கிடையாது, சாரி மிக்சட் சாயில். என்னன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு தான் பெரிய சப்போர்ட் கொடுக்கும். சோ அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா வர இடத்துல தூபே வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம 267 தொட்டிருப்போம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. பட் தூபே கேபிட்டலைஸ்ட் இட். ஏன்னா நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர், இந்த மீடியம் பேஸ வந்து நல்லா ஆடக்கூடிய பர்சன் வந்து தூபே. அவருடைய ஹைட்னாலையும் அவருடைய பேட் ஸ்விங்னாலையும் பால் மீடியம் பேஸ்ல வந்தா கூட அவரால் 6 அடிக்க முடியும். பாலோட பேஸ மட்டும் நம்பி இருக்கிற பிளேயர் கிடையாது. சோ நீச்சமோட ஓவரா ஆரம்பத்திலேயே அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு விக்கெட் ஃபால் கூட நடந்திருக்காது. பட் இட்ஸ் அ ட்ரையல் அண்ட் எரர். தூபே கொஞ்சம் லேட்டா வந்தாரு, அதனால he scored 257 இல்லனா 267 வந்து. பவுலிங்ல பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் சார் நேற்று பேசியே அவர் ஃபின்னால அவனோட விக்கெட்டை எடுக்கலன்னா மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா போயிருக்கும். அவரை பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா எல்லா மேட்ச்லயும் அவர் குரூஷியலா நிறைய கேச்சஸ் பிடிச்சிருக்காரு, நிறைய விக்கெட்லாம் எடுத்திருக்காரு அக்சர் பட்டேல். அவர் ஒரு ஆல்ரவுண்டர்ன்றதையும் தாண்டி மேட்ச் வின்னரா வந்துட்டு இருக்காரு. அதாவது அக்சர், ஆனா நான் வந்து நேற்று மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அக்சர் பட்டேல் வில் ஹாவ் 2 விக்கெட்ஸ்ன்னு சொன்னேன். அது அப்படியே நடந்துச்சு. அண்ட் எக்ஸாக்ட்லி அவர் வந்து ஃபின்னோட விக்கெட் எடுப்பார்னு அஸ்வினுமே சொல்லியிருந்தாரு. அண்ட் தட் ஆல்சோ ஹேப்பன் எக்ஸாக்ட்லி. சோ அவரோட வீடியோல சொல்லியிருந்தாரு. எஸ், 6க்கு அப்புறம் போல்டு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே போல்டு நடந்திருக்க வேண்டியது. ஏன்னா இவங்க ஃபின்னால் அணியும் அந்த டிம் 2 பேரையுமே வந்து எக்ஸப்ஷனல் பேட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நல்ல பேட்டர்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா சிமிலரா பிளே பண்றாங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க மிடில் ஸ்டம்ப்க்கும் லெக் ஸ்டம்ப்க்கும் டார்கெட் பண்ணி ஒரு லென்த்தி டெலிவரியா பேஸ் கட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதுவும் ஸ்பின்னர்ஸ்ல பயங்கரமா தடுமாறுறாங்க. அதை தான் ட்ரை பண்ணார் அக்சர் பட்டேல். பட் பால் கொஞ்சம் ஆஃப்ல பிச் பண்ணிட்டாரு, அதனால 6 போச்சு. 2வது பாலே ரெக்கவர் பண்ணி டமால் போல்ட் எடுத்தாரு. ஸோ ஹி இஸ் பிளேயிங் ஃபேபுலஸ். எனக்கு அந்த விக்கெட்டை விட எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா, ஒரு பிளானோட நியூசிலாந்து வந்தாங்க. பெரிய டார்கெட் சேஸ் பண்றமோ இல்லையோ கிட்டையாவது போகணும்னு. ஆனாலும் பும்ராவை பொறுமையா ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பும்ரா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா மேட்ச் ஓவர் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ பும்ராவை பொறுமையா ஆடணும்னு முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க, 6 ஓவருக்குள்ளே பும்ரா 2 ஓவர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பண்ண ஒரு டெக்னிக்கை இந்தியா பண்ணுச்சு. என்னன்னா 4 ஓவருக்குள்ள 4 bowlers யூஸ் பண்ணும். சோ எல்லா பெஸ்ட்டுமே நேற்று இந்தியா பண்ணாங்கன்றப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அக்சர் பட்டேல ஓவர் அடிக்கலாம், பும்ராவோட விட்டுலாம்னு நினைச்சாங்க. ஆனா அக்சர் பட்டேலுமே பால கரெக்டான பேஸ்ல போட்டதுனால இவங்களால அக்சர் பட்டேலுமே ஃபயர் பண்ண முடியலையா, டென்ஷன்ல நிறைய விக்கெட் விட்டாங்க.
சோ அக்சர் பட்டேல்ஸ் ரோல் வாஸ் எக்ஸெப்ஷனல். அவர் என்ன பண்ணாரு, நீ என்ன பயன்படுத்துவேன்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு கரெக்டான பாலை போட்டு நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 2 விக்கெட் குரூஷியலா டக்குன்னு பிரேக் த்ரூ கொடுத்தாரு பாருங்க, மேட்ச் நம்ம கையில வந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம ஃபீல்டுல அவர் காட்டுற இன்டென்ட் எப்படி இருக்குன்னா, இந்த மேட்ச்ல நான் என்ன ப்ரூவ்லாம் பண்ண போறது இல்ல, ஐ எம் கோயிங் டு வின் திஸ் மேட்ச் ஃபார் இந்தியான்ற மாதிரி விளையாடினாரு. அண்ட் இது புதுசு கிடையாது, 2024 அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுமே அவர் இதே மாதிரி சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாரு. நிறைய மேட்சஸ்ல அதை பண்ணாரு. இப்ப அது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன் தெரியுமா, நம்ம ஃபீல்டிங்ல ஒரு சில பிளேயர்ஸ் அபிஷேக் சர்மா மாதிரி ஆட்கள் கொஞ்சம் கேட்ச் விடுறதுனாலயோ இவர் சூப்பரா பிடிக்கிறதுனாலே இன்னும் ஜாஸ்தி ஹைலைட் பண்ணப்படுறாரு. பட் ஹி டிசர்வ்ஸ் இட். ஏன்னா அவர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்டாவே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில் முக்கியமாக கப்பு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பும்ரா தான் சார். ஒரு லெஜெண்டரி பவுலர் அவரை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நம்ம போன மேட்ச்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இங்கிலாண்டை வின் பண்ணிடுவாங்களான்னு. அந்த 18th ஓவர் வெறும் 6 ரன் தான் வந்து கொடுத்துருந்தாரு. பும்ரா பற்றி சொல்லுங்கள் பிரதர். இந்த வெற்றி பும்ரா கொடுக்கறதுக்கு காரணம் இன்னைக்கு நடந்த அதிசயம் கிடையாது, அவர் ரொம்ப நாளா கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ரெப்புடேஷன். சோ இது ஒரு லாங் ப்ராசஸ். சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதனாலதான் கடவுள் அவருடைய ஹோம் பிட்ச்லயே அவருக்கு இந்த சக்சஸ் கொடுத்திருக்காங்க. நேத்து விளையாடுறது அக்சர் பட்டேலுக்கும் பும்ராக்கும் ஹோம் பிட்ச், ஓகேங்களா? சோ அங்கேயே இந்த சக்சஸ் கொடுத்திருக்காங்க. அவருடைய ஃபேமிலிக்கு முன்னாடியே அவரோட ஒய்ஃபுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப நாளா அவர் ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணிட்டார். தன்னுடைய எபிலிட்டிஸ் வச்சு இவன் வந்தா விக்கெட் வந்துடும், இவன் ஓவர் பொறுமையா ஆடணும். அடுத்த ஓவர் இப்போ இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்க்கு நான் வரேன், அதுதான் மோர் காம்படிட்டிவா இருந்தது லைக் ஃபைனல். அந்த மேட்ச்ல என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப குரூஷியல் மொமெண்ட், 18 பால் 45. அப்பவுமே பும்ரா ஏன் தெரியுமா பொறுமையா ஆடினாங்க, அப்போ அந்த ஒரு ஓவர் யாருக்கு கொடுக்குறது, ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பெல் முடிஞ்சு போச்சு, ஹர்திக் மட்டும் தான் ஒரு ஓவர் இருந்துச்சு. அப்ப அந்த 2 ஓவர்ல ஒரு ஓவர் ஒன்னு அக்சர் கொடுப்பாங்க, இல்லன்னா தூபே கொடுப்பாங்க. தூபே இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். தூபேக்கு முன்னாடியே ஓவர் கொடுத்திருந்தா மேட்ச் வந்து இன்னும் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம். அது வேற கதை, நம்ம அப்புறம் பேசுவோம். பட் அக்சர் பட்டேலுக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, நம்ம சூப்பரா விளையாடி இந்த பெத்தல் என்ன பண்ணிட்டாரு, கூட அந்த பார்ட்னர்ட்ட சொல்லிட்டாரு, மச்சான் இந்த ஓவர் அடிக்காத, ஏன்னா அடுத்து வந்து இவர் வர போறாரு, நம்ம ஃபாஸ்ட் பவுலர் வர போறான், அவருக்கு ஸ்பின் அவ்வளவு ஆட வராது. வேற நீ நின்ன சாம் கரன், நீ நின்னா உன்னால ஸ்பின் ஆட முடியும், அடுத்த ஓவர் கண்டிப்பா அக்சர் பட்டேல் தான் வருவான். சோ பும்ரா ஓவரை பொறுமையா அடிக்கலாம்னு எடுத்தாங்க பாத்தீங்களா ஒரு முடிவு. அந்த முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் ரொம்ப நாளா பும்ரா கிரியேட் பண்ணி வச்சிருந்த ரெப்புடேஷன். அந்த ரெப்புடேஷனுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாம, நான் ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எல்லாம் எடுக்க போறது இல்லப்பா, இவங்களை ரன் எடுக்க விடாம பாத்துக்கிறது தான் என் வேலைன்னு பக்கா யாக்கர் டெலிவர் பண்ணார் தலைவா. அந்த துல்லியம் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா அந்தந்த இடத்துல போய் பால் நின்னுச்சு, கரெக்டான பேஸ்ல நின்னுச்சு. நீங்க நல்லா பாருங்க, ஜாக்கப் பெத்தல் வாஸ் பிளேயிங் வண்டர்ஃபுல். நீங்க ஃபாஸ்டா போட்டுருந்தீங்கன்னா அழகா ஒரு ஃபிளிக் ஷாட்லயே பவுண்டரி எடுத்துருவாரு. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி ஓவர்ல அர்ஷதீப் வாஸ் ட்ரைங் தி சேம் திங், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல கரெக்டான ஒரு யாக்கர் தான் போட்டாரு, ஆனா அந்த இடத்துல ஃபீல்டர் இல்ல. சோ என்ன ஆயிடுச்சு, அவர் ஃபிளிக் பண்ண உடனே அந்த ஸ்லிப் டைரக்ஷன்ல ஒரு 4 போயிடுச்சு. இப்ப அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் வச்சிட்டாங்களா, என்ன பண்றேன்னே தெரியல பெத்தலுக்கு. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணா போதும்னு நினைச்சாரு, அதனால தான் அந்த மேட்சே நம்ம ஜெயிச்சோம். அதே மாதிரி இந்த மேட்ச்ல என்ன பண்ணாரு, குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல அழகா விக்கெட் எடுத்து கொடுத்துனே இருந்தாரு. ஏன்னா இதே அகமதாபாத் அவர் ஒரு ஹோம் ட்ராக்ல 2023 தோத்தாரு இல்லையா, அந்த வலியை ஃபில் பண்ணுங்கிறதுக்காகத்தான் நேத்து அவருடைய போலிங் ஸ்டைல்ல கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் போலிங்கா மாத்தினாரு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ். சோ சூப்பரா அந்த மொமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய போலிங்கை மாத்தக்கூடிய அபிலிட்டி இருக்கிறதுனால தான் பும்ரா இஸ் த ஹீரோ. இன்னொரு வேர்ல்டு கப் கூட அவர் நமக்காக ஜெயிச்சு கொடுத்தா கூட சந்தோஷம் தான். 2027 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் ஐ அம் வெயிட்டிங் ஃபார். நேற்று வந்து நம்ம மேட்ச் வின்னர் ஆகிட்டோம் சார். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க சார். இந்தியா வந்து அகமதாபாத்தில் ஜெயிச்சதே இல்லை, டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்ததே இல்லை, எந்த டீமே இருந்ததே இல்லை. அதேமாதிரி நியூசிலாண்டை நம்ம இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை, 3-0 தான் வின் பண்ணி, நம்ம ஒரு வாட்டி கூட நம்ம நியூசிலாண்டை வின் பண்ணதே இல்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் இந்த எல்லா ரெக்கார்டையும் வந்து இந்தியா பீட் பண்ணியிருக்கு இல்லையா சார்? பிரதர், இந்த மாதிரி பாயிண்டர்ஸ்லாம் நம்ம திருப்பி பேசுறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் பிரதர் கொடுக்கும். நான் சொல்றது இந்தியாவுக்கு. ஸோ பேசாம இதை பத்தி பேசாம இருக்கிறது தான் பெட்டர். ஆனா இப்போ என்ன தெரியுமா, சோஷியல் மீடியால எவ்ரிபடி நீட்ஸ் அட்டென்ஷன். நீட்ஸ் தான் சொல்றேன், ஐ நீட் அட்டென்ஷன் பிகாஸ் எனக்கு இருக்கிற இந்த ஸ்கில் மூலமா நம்ம ஏதாவது நல்ல பொசிஷன் போயிட மாட்டோமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் ஆட மாட்டோமா நான் ட்ரீம் பண்றேன். பட் எனக்கு அதெல்லாம் ட்ரீம் இல்ல. பட் எனக்கு சும்மாவே பப்ளிசிட்டி வேணுங்கிறவங்க ஒரு அரைகுறை நாலேஜோட என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துல கண்டென்ட் போட்டா ரீச் ஆகும்னு அடிக்கடி போடுறாங்க. அதை ஃபன்னுக்காக போடுறாங்க. பட் அது எல்லாமே ஒரு அடிஷனல் ப்ரெஷரை நம்ம டீமுக்கு கொடுக்குது, ஓகேங்களா? பட் இவங்க அதை எல்லாத்தையும் உடைச்சது எப்படி தெரியுமா, நீங்க எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு பிராக்டிஸ், ஒரு பிளானிங், ஒரு லாங் டேர்ம் எக்ஸிகியூஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் உடைக்குங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த இந்தியா செட் பண்ணாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்னா நீங்க பாருங்களேன், சஞ்சு சாம்சனுடைய இத்தனை நாள் பில்டு வந்து இந்த ஒரு 3 நாள்ல மட்டும் கிடையாது. அவர் மிஸ்டேக்ஸை திருத்திக்கிட்டதுதான் இந்த 3 நாள். ஆனா ஒரு மிஸ்டேக்ஸ், ஓகே நான் 6 அடிக்க போறது இல்லப்பா, நான் பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்கிட்ட நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எப்படி என்னால ரியாக்ட் பண்ண முடியும்? எனக்கு ஹிட்டிங் மட்டும் தான் தெரியும், எனக்கு 4 அடிக்க தெரியாதுன்னா சஞ்சு சாம்சன் ஸ்டில் ஃபெயில் ஆயிருப்பாரு.
ஆனா அவருக்கு 4 அடிக்க தெரியும், அவருக்கு கட் ஷாட்ஸ் ஆட தெரியும், அவருக்கு வெறும் டச்ல அழகா வந்து தேர்ட் மேன்ல ஒரு பவுண்டரி அடிக்க தெரியும், அதே மாதிரி கல்லி தாண்டி ஒரு 4 அடிக்க தெரியும். இது எல்லாம் அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா 6 தான் பெட்டர்னு நினைச்சதுனால he was failing. பட் இப்போ ஒரு ரியல் கேமை புரிஞ்சுக்கிட்டாரு, அவர்கிட்ட ஸ்கில் இருந்துச்சு, அதனால அவர் சக்சஸ் ஆனாரு. அதே மாதிரிதான் இந்தியன் டீமும். they had process, they had plans. என்னப்பா சஞ்சு சாம்சன் is going to play well, அபிஷேக் சர்மா is going to play well. அப்படியே மிஸ் ஆனாலும் இஷான் கிஷன் இருக்காரு, அப்படியே மிஸ் ஆனாலும் இன்னிங்ஸை பில்ட் பண்ண நானும் ஹார்திக் பாண்டியாவும் இருக்கேன், சிவம் துபே அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் திலக் வர்மா கேன் ஃபயர் அட் தி எண்ட். இதெல்லாம் ரொம்ப நாளா பண்ண பிளான். அதனாலதான் திலக் வர்மா 1 டவுன் ஒழுங்கா ஆடலன்னு டக்குன்னு கொண்டு போய் 5th டவுன்ல போட்டாங்க, அங்கேயும் கலக்குனாரு. சோ இதை தான் நம்ம விமர்சனம் பண்ண. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்தியன் பேட்டிங் ஆர்டர் ஏன் இப்படி மாத்திட்டே இருக்காங்க? எல்லாருமே அவங்க பொசிஷன்ல இருக்கணும். கௌதம் கம்பீர் ஓவர் ஆணவத்துல பண்றாரு, நம்மளே பேசி இருக்கோமா? ஆனா அது ஒரு பிளான். ஏன்னா கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்காவா என்னால பேட்டிங் ஆர்டரை ஸ்விட்ச் பண்ண முடியும், எல்லா பொசிஷன்லயும் எல்லா பிளேயரும் ஆடுவாங்கன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாரு பாருங்க. அந்த ப்ரிப்பரேஷன் தான் இந்த வெற்றிக்கு காரணம். இல்லன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு பிளானோட வந்துருவான், மச்சான் இவனுக்கு அப்புறம் இவன் வருவான், இவனை போலிங் போட விட இந்த இடத்துல ஃபீல்டிங், இவனுக்கு அப்புறம் இவன் வருவான், இவனை போலிங் போட இந்த பிளான் போட்டுருவாங்க. நிறைய தடவை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 2003 வேர்ல்டு கப் நீங்க எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க, அதுல ஃபைனல்ல போய் நம்ம ஆஸ்திரேலியாட்ட தோத்தோம், வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பட் இந்தியா வாஸ் ஸ்டில் a great team. 125 ரன்ஸ் ஆல் அவுட் பண்ணாங்க. எப்படி தெரியுமா? பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் இருந்தப்பவே பக்கா பிளானிங், இதுதான் பேட்டிங் ஆர்டர், இப்படிதான் போலிங் போடணும். ஆனா இன்னைக்கு அதை பண்ண முடியாது நீங்க T20 டீம்ல. இது எல்லா ஃபார்மேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாது. T20க்கு ஒர்க் அவுட் ஆகும், ஆனா T20ல பெஸ்ட் ப்ரிப்பரேஷன். சோ டு சம்மரைஸ், அந்த ப்ரிப்பரேஷன் தான் இந்த எல்லா ஆர்ட்ஸையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு கப்பல் லிஃப்ட் பண்ணுச்சு. கண்டிப்பா சார். நம்ம தமிழ் பிளேயர் இல்லையே இந்தியன் டீம்ல நிறைய நாள் நம்ம பேசியிருக்கோம். இந்த வின்னிங் டீம்ல வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர்லாம் விளையாடி இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருண் சக்கரவர்த்தி பத்தி டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். எப்படி போன வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சன் பிளேயிங் 11ல இல்ல, ஆனா ஸ்குவாட்ல இருந்தாரு, வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தாரு, இப்ப கலக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போ பிளேயிங் 11ல 2 மேட்ச் ஒன்னதான் விளையாடி இருக்காரு, ஆனா வின்னிங் ஸ்குவாட்ல இருக்காரு வாஷிங்டன் சுந்தர். அடுத்த வேர்ல்டு கப் 2026ல யூ வில் பி a ஹீரோ. நோட் பண்ணிக்கங்க. இப்ப நான் வரேன். வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் அவருடைய லைஃப் நமக்கு ஒரு லெசன். லைஃப்ல எந்த ஸ்டேஜ்லயுமே உன்னுடைய டேலண்ட் நீ ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட்டுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பி வெயிட் பண்ணனா உனக்கு பதில்கள் கிடைக்கும், கடவுள் ஹெல்ப் பண்ணுவாருங்கிறதுக்கு பக்கா எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட் அவருடைய ஆம்பிஷன்லயே இல்ல, இன்ஜினியரிங்ல தான் போகணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டுக்கு வந்தாரு, இதுல ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குன்னு லேட்டா தான் ஆரம்பிச்சாரு, சைல்ட்ஹுட்ல எல்லாம் விளையாடல. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாலர் ஆனாரு. இல்ல எனக்கு இந்த ஃபாஸ்ட் பால தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ண முடியும்னு அவரோட மனதின் குரலை கேட்டுனே இருந்தாரு. அவங்க ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம பசங்க எப்படி தெரியுமா, ரொம்ப புத்திசாலிங்க. ஆஹா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் ஒரு ஆணுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கா, அப்ப நம்மளும் அப்படி ஒரு பொண்ணை தேடுவோம். நம்ம திறமையே இல்லைனாலும் திறமைக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா, அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா. அப்படி இல்ல, அவருக்கு திறமை இருந்துச்சு, கடவுள் அவருக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கொடுத்தாங்க. சோ நீங்க உங்களுடைய திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா வேர்ல்டு கப் ஸ்டேஜ்லயே நீங்க ஒரு டாப் விக்கெட் டேக்கர் ஆக முடியுங்கிறதுக்கு வருண் ஒரு ப்ரூஃப். ஏன்னா அவர் வந்து சும்மா உழைப்ப மட்டும் வச்சில்ல, அவர் ஸ்கில்லும் வச்சிருந்தாரு. அவரால லெக் பிரேக் போட முடிஞ்சது, அவரால கூகுளி போட முடிஞ்சது, அவரால டக்குன்னு மீடியம் பேஸ் போட முடிஞ்சது. அதனால தான் அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு சொல்றாங்க. அண்ட் அவர் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ற விதம் அந்த பால் மேல எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. நீங்க ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும், பால் ஒரு மாதிரி டெலிவர் ஆகும். இதெல்லாம் தான் அவருடைய ஸ்கில்ஸ். ஆனா he went for a lot of runs. அவருக்கு பயங்கர பிரஷர் இருந்துச்சு. பட் this team supported him. அதே கௌதம் கம்பீர், அதே சூரியகுமார் யாதவ் மட்டும் கிடையாது, டீம்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும், ஃபீல்டிங் ஸ்டாஃப் திலீப்ல இருந்து போலிங் ஸ்டாஃப் மோனி மால்கர் வரைக்கும் எல்லாருமே அவர் கூட நின்னாங்க. பாத்தீங்களா, அதுதான் அவரை இவ்வளவு சூப்பரா டெலிவர் பண்ண வச்சது. இன்னைக்கு இந்த வேர்ல்டு கப்போட லீடிங் விக்கெட் டேக்கர் he ஷேரிங் வித் பும்ரா. அது எவ்வளவு பெரிய பிரைடு. சோ வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு பையன், தமிழ் பேசிட்டு இருக்கிற ஒரு பையன் இவ்வளவு சாதிச்சதும், வாஷிங்டன் சுந்தர் டீம்ல இருந்து இவ்வளவு சூப்பரா, அவரும் சும்மா எல்லாம் டீம்ல வரல, அவர் எத்தனை தடவை மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்காரு வாஷிங்டன் சுந்தர், மறந்து. இந்த ஒரு வேர்ல்டு கப் வாஸ் நாட் ஆஃப் கிரேட் சான்ஸ் ஃபார் ஹிம். ஏன்னா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா 2 தான் கிடைச்சது, அதுல ஒரே ஒரு பேட் ஷாட் விளையாடினார். பட் he will come back in flying colors. சோ இவங்க 2 பேரும் ஸ்குவாட்ல இருந்ததுங்கிறது அத்தனை போட்டிகளுக்கு நடுவுல எத்தனை. இப்ப அக்ஷர் பட்டேல் ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, ஸ்டில் வாஷிங்டன் சுந்தர் வாஸ் இன் தி டீம். அதே மாதிரி நல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜெய்ஷ்வால் இருக்காரு, பட் அதையும் மீறி he was in the team. சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் வருண், குல்தீப் யாதவ் பக்கத்திலே இருக்காரு, நான் தான் இருக்கேன் இல்லன்னு, நல்ல விக்கெட் டேக்கர். அவரை மீறி இவருக்கு எல்லா மேட்ச்லயும் பிரையாரிட்டி கொடுத்ததுன்னா he proved his ability. So hats off to வருண் சக்கரவர்த்தி and also நம்ம வருண் சக்கரவர்த்தி and also நம்ம வாஷிங்டன் சுந்தர். நம்ம தமிழ் பசங்க இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு.
கண்டிப்பாக சார். ஏன்னா மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ் பசங்க அங்கே போய் வின் பண்ணுறாங்க, தமிழில் பேசுகிறாங்க, தமிழில் இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்றப்போ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லட்சுமிபதி பாலாஜி அவர் இருந்தார், ஒரு ஐகான் பிளேயராக இருந்தார். அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து நம்ம ஊர் பையன், நம்ம ஊர் அண்ணன், நம்ம அண்ணன் மாதிரி இருக்காரு, நம்ம பேசுகிறத நம்ம பார்க்குறோமே, தமிழில் பேசுகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களாக இருந்துட்டு நேற்று வருண் சக்கரவர்த்தி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. ம் 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 கண்டிப்பாக. ம் 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 கேப்டன் ஆகி வின் பண்ணி கொடுத்தார். ம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டுமே அவரை செலக்ட் பண்ணி T20 ஸ்குவாட்ல உள்ள வந்திருக்காரு ஈஷான் கிஷன். அப்சல்யூட்லி இதே தான் சாய் சுதர்சனுக்கும் நடக்குது, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் நடக்குது. தே ஹேவ் வண்டர்ஃபுல் எபிலிட்டி. ஆனா டீம்ல ஆல்ரெடி எக்கச்சக்க போட்டி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லங்கிறதுனால அவங்க வரல. ஆனா எப்ப உங்களுக்கு ஒரு டர்ன் வரும், ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2027க்கு அப்புறம் ரிட்டையர் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த ரெண்டு ஸ்குவாடுமே இந்த ரெண்டு பிளேஸ்மே சாய் சுதர்சனுக்கும் இவருக்கும் வந்துரும். யாருக்கு? ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் வந்துரும். சுப்மன் கில் இஸ் ஸ்டில் வெயிட்டிங், பட் கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சோ இஃப் யூ டூ யுவர் வொர்க் கரெக்ட், டெஃபினெட்லி உங்களால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க முடியும், சாதிக்க முடியும்ங்கிறதுக்கு இப்ப வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. அடுத்த தமிழர்கள் வரிசையில வாஷிங்டன் சுந்தர் வில் ப்ரூவ் ஈவன் பெட்டர், சாய் சுதர்சன் வில் கம் அண்ட் ப்ரூவ். லெட் அஸ் வெயிட் அண்ட் என்ஜாய் ஃபார் இட். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சடகோபன் ரமேஷ் பத்தி நம்ம ரொம்ப கம்மியா பேசுறோம். ஒரு காலத்துல சச்சின் டெண்டுல்கர் பத்தி மட்டுமே நம்பிட்டு இருந்த இந்தியா, ஒன்மேன் டீமா இருந்த இந்தியாக்கு சடகோபன் ரமேஷ் அந்த திடீர்னு சச்சின் டெண்டுல்கர் ஃபார்ம் போச்சு, ராகுல் டிராவிடுமே கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு பார்ட்னரே இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருந்தப்போ சடகோபன் ரமேஷ் வாஸ் a ஹீரோ. 1999ல இருக்கிற மேட்சோட ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க. சோ அந்த மாதிரி தமிழர்கள் நிறைய சாதிச்சிருக்காங்க. நம்ம தான் தேவையில்லாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கோம். இனிமே சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா. மேட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இதே மாதிரி 2027 வேர்ல்டு கப்பும் நம்ம வின் பண்ணணும், அதை பத்தியே நம்ம பேசணும் சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். 2027 லோடிங். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி பிரதர். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.